அறிவுத்திறன் மேம்படுதலுக்கான பயிற்சிகளை நம்ம வீடியோவை பார்த்துட்டு வர்றோம். அதில் 3வது பயிற்சியை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம். 3வது பயிற்சி என்னென்னா கேம்ஸ் விளையாடுறது. ஆமாங்க, கேம்ஸ் விளையாடுறது தான். கேம்ஸ் விளையாடுறதுனா லிமிட்டேஷன்ஸ் கிடையாது, எல்லா விதமான கேம்ஸ் தான். போர்டு கேம்ஸ், கார்ட் கேம்ஸ், மொபைல் கேம்ஸ், பிசி கேம்ஸ், வீடியோ கேம்ஸ்ன்ற மாதிரி எல்லா விதமான கேட்டகிரி கேம்ஸும் வரும் இதில். இந்த கேம்ஸ் விளையாடுறது எப்படி அறிவுத்திறனை மேம்படுத்தும்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாங்க. கேம்ஸ் விளையாடுறதுனால நமக்கு ஒரு 3 பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்மளோட பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அந்த 3 பெனிஃபிட்ஸை நம்ம லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். கேம் அதிகமாக விளையாடுறவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்குன்றாங்க. அது எந்த கேமாக இருந்தாலும் ஓகே, போர்டு கேம், கார்டு கேம் நிறைய இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா செஸ்ஸு ஆர் நம்ம இதை எடுத்துக்கலாம். ரூபிக் கியூப் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரெயின் ரிலேட்டடான என்டர்டெய்னிங் கேம் தான். அதை வந்துட்டு அந்த கலர்ஸை வந்து எல்லா கலரும் வந்து ஒரே சைடில் இருக்கிற மாதிரி நம்ம சேர்க்கணும். அதுதான் அந்த கேமோட வின்னிங் பாயிண்ட்டு. அப்போ என்ன செய்வோம், நம்ம அந்த கலர் வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருப்போம். கீழே இருக்க க்ரீன் மேலே வரணும், இந்த எல்லோ வந்து இங்கே வரணும், ஆரஞ்சு இங்கே வரணும்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம அதிகமாக அதில் கவனம் செலுத்தி அதை இங்கிட்ட மாற்றி திருப்பி அதை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம முயற்சி செய்வோம். அப்போ வந்து நம்மளோட ரைட் பிரெயின் ஒர்க் ஆகும். ஏன்னா க்ரியேட்டிவிட்டி இந்த மாதிரி இருக்கும் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ரைட் பிரெயின் தானே ஒர்க் ஆகும்னு சொல்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருக்கோம், இந்த பார்ட்டோட ஃபஸ்ட்டு வீடியோவில். அப்படி ஒர்க் ஆகும்போது நம்மளோட அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா இந்த கேம்ஸ் விளையாடக்கூடிய கிடைக்கிறதுல ஃபஸ்ட்டு பெனிஃபிட். செகண்ட் ஒன்று என்னென்னா மெமரி பவர் எப்படி கேம் விளாட்ற மூலமாக கிடைக்கும்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக. இப்போ கேம் விளாட்றவங்க கண்டிப்பாக நிறைய இதை ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இப்போ மொபைல் கேம்ஸ் விளாட்றவங்க ஒரு கேம் வார் ரிலேட்டடான கேம் இருக்குது அப்படின்னா அவங்க கையில் என்ன வெப்பன் இருக்குது, எனிமீட் என்ன வெப்பன் இருக்குன்றதை அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஜோன் போட்டால் அந்த ஜோனுக்கு எங்கே போகணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்கள்ட்ட என்ன மெடிக்கெட் இருக்கா, வேறு எதுவும் அவங்களுக்கான ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் வச்சுருக்காங்களா, அவங்கள்ட்ட தான் வெஹிக்கிள் பக்கத்தில் இருக்கான்ற எல்லாத்தையும் அவங்க எந்த இடத்துல வெஹிக்கிள் இருக்கும் போனால் அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க மெமரியில் வச்சாதான் அந்த கேமில் அவங்களால வின் பண்ண முடியும். ஸோ இது அதிகமாக அவங்க மெமரியில் வச்சு பழகும்போது அவங்களோட மெமரி பவரும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. 3வதாக என்ன பார்க்க போகிறோம்னா கான்சன்ட்ரேஷன். ஆமாங்க, கான்சன்ட்ரேஷன். இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கேம் விளாட்றவங்க பார்த்தீங்கன்னா மற்ற விஷயம் செய்யும்போது எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்காங்களோ அதை விட 5 மடங்கு அதிகமாகவே கேம் விளையாடல கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க. எப்படின்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ கேம் விளாண்டுட்ருக்கையில போயிட்டு கூப்பிட்டு பாருங்களேன், இங்கே வாடா இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தா கண்டிப்பாக திரும்ப மாட்டாங்க. ஹெட்செட்டை மாட்டிட்டு அந்த கேம் விளாட்றதுலேயே தான் கவனமாக இருப்பாங்க. அவங்களோட டார்கெட் என்னென்னா இந்த கேம் வந்து வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது மட்டும்தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்கும். விளாண்டுட்டே இருப்பாங்க, வேறு எந்த வேலையோ கூப்பிட்டாலுமே செய்ய மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து குழந்தைங்களை கூட எடுத்துங்களேன், ஒரு டெம்பிள் ரன்னோ சப்வே சர்ஃபேஸோ போட்டு கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைங்க உட்காந்து விளாண்டுட்டு இருந்துக்கு நம்ம சாப்பிடவாமான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு அது கேட்காது. கேட்டால் நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும். ஏன்னா அதோட கவனம் அந்த இடத்துல தான் இருக்குது, அந்த கேமுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷனும் இந்த அதிகமாக இல்லை கேம் விளாட்றது மூலமாக உருவாகும்னு சொல்கிறாங்க. அதுக்காக கேமில் மட்டுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், எனக்கு வந்து இந்த மாதிரி 3 விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது, நான் இனிமேல் கேம் மட்டுமே விளாண்டுக்கிட்டு இருக்க போகிறேன்னு சொன்னால் அது வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. கேம் விளையாடலாம், லிமிட்டாக விளையாடணும். அந்த மாதிரி லிமிட்டாக விளையாடும் போது நமக்கு இந்த மாதிரி ஒரு 3 விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு, மெமரி பவர், அப்புறம் கான்சன்ட்ரேஷன். இது 3மே நமக்குள்ளே நம்ம பிரெயினில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மேலும் அறிவுத்திறன் மேம்படுதலுக்கான வீடியோ பார்ட் 1 and 2 நம்ம இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். இது வரைக்கும் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை தொட்டு பாருங்கள். இல்லாட்டி டேரெக்டாக நம்மளோட ஃபீல்டில் பார்த்தீங்கனாலே அந்த வீடியோஸ் இருக்கும். அந்த பார்ட் 1 பார்ட் 2 மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நமது இன்ஃபோஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.